வெல்கம் டு மேக்ஸ் வித் ஜேஜி. இன்னைக்கு நம்ம ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் பெருக்கு தொடர் வரிசை. ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷனை எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஜிபின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். இந்த இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஜிபியோட அந்த சீரீஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அந்த சீரீஸ் எப்படி இருக்கும்னா ஏஆர் AR ஸ்கொயர் எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த சீரீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சம் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா SN is equal to இதுலயே ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று இப்போ ஒரு வேளை ஆர், இதில் ஒரு ஆறுன்னு ஒரு டேர்ம் வருதுல, ஆர் எப்படின்னா ஒன்னை விட பெருசா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பண்ற இந்த ஃபார்முலா A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதுதான் ஆர் ஒன்னை விட பெருசா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். இது ஆர் ஒன்னை விட சின்னதா இருக்கு அப்படின்னா என்ன ஃபார்முலானா A இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இதுதான் ஆர் சின்னதா இருந்தனா சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்புறம் என்னன்னா இப்போ இதுல ஏனா என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏன்னு சொல்லுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே ஏ, அதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏ, அதாவது முதல் உறுப்பு தான் நம்ம என்னன்னா ஏன்னு சொல்லுவோம். அப்புறம் ஆறுனா என்னன்னா ரேஷியோவை தான் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம், அதாவது பொது விகிதம் தான் ஆறு. வேற இதுல என்ன இருக்கு, இவ்வளவுதானே? இல்ல என்னன்னா என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இனி செகண்ட் இது என்னன்னா இப்போ ரேஷியோ, ஒரு சீரீஸ் தந்துருக்காங்க, அந்த சீரீஸோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு அடுத்து பார்ப்போம். ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா T2 டிவைடட் பை T1, அதாவது டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1. செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணா அதுதான் நம்மளுக்கு இந்த ரேஷியோ கிடைக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். அப்புறம் தேர்ட் என்னன்னா இப்போ ஒருவேளை nth டேர்ம் கேட்டாங்க அப்படின்னா, nth டேர்ம் கேட்டா என்ன ஃபார்முலானா nth டேர்ம், அதாவது எண்ணாம் உறுப்பு கேட்டா ஃபார்முலா என்னன்னா எந்த டேர்ம் TN சொல்லி டினோட் பண்ணும். TN is equal to ஃபார்முலா என்ன A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. இதுதான் எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது நம்மளுக்கு இந்த 3 ஃபார்முலாஸ் தான் இதுல பேசிக்கான ஃபார்முலா. இந்த வீடியோல நம்ம பேசிக்கா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம், பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா if A is equal to 6 and R is equal to 2 then find the geometric progression. தமிழ்ல என்னன்னா A equal to 6 மற்றும் R is equal to 2 என பெருக்கு தொடர் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அந்த சீரீஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சீரீஸ்னா எப்படி இருக்கும், அது A ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி AR ஸ்கொயர் எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? சீரீஸ் இந்த மாதிரி இருக்கும். இனி நம்மளுக்கு என்னெல்லாம் தந்திருக்கோ அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னது ஏ எவ்வளவு தந்திருக்காங்க 6, நெக்ஸ்ட் டேர்ம் என்னது AR, ஏ எவ்வளவு 6 இன்டு 2 என்ன கிடைக்கும் 12, நெக்ஸ்ட் ஒன்று AR ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும் 2 2s are 4, 4 6 are என்னது 24, எக்ஸெட்ரா. இதுதான் அந்த சீரீஸ் இப்படிதான் இருக்கும். தி செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி 8th டேர்ம் ஆஃப் தி ஜிபி 9, 3, 1, எக்ஸெட்ரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 8th டேர்ம் கேட்டிருக்காங்க. தமிழ்ல கொஸ்டின் கீழே இருக்கு. 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க. இந்த சீரீஸோட 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படின்னா இப்ப நம்மளுக்கு தெரியும் nth டேர்ம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னது TN is equal to A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. இதான் nth டேர்முக்கான ஃபார்முலா.
இதுல நம்ம வந்து நம்மளுக்கு தந்திருக்க கூடியதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதுல வந்து ஒரு ஜிபி தந்திருக்காங்க, கரெக்டா? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தந்திருக்காங்க 9, 3, 1, எக்ஸெட்ரா. இதான் அந்த சீரீஸ்ல வந்து ஏ என்னது? ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், கரெக்டா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 9. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு ஆர் தேவை. ஆறுனா என்னது? செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும், கரெக்டா? இங்க 9 பிக்கா இருக்குன்னு சொல்லி 9 டிவைடட் பை 3ன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிடக்கூடாது. 3 டிவைடட் பை 9 தான் ஃபைன் பண்ணணும். 3 டிவைடட் பை 9 செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 1/3ன்னு சொல்லி கிடைக்கும். ஆர் வந்து என்ன கிடைச்சிருக்கு? இப்போ நம்மளுக்கு 1/3ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இனி இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 8th டேர்ம் தான் இங்கே கேட்டிருக்காங்க, கரெக்டா? அப்போ 8th டேர்ம் கண்டுபிடி. அப்போ T8 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இங்க ஏ எவ்வளவு? 9 இன்ட்டு ஆர் எவ்வளவு? 1/3 the whole power என்னது 8, கரெக்டா? 8 மைனஸ் 1. இனி வந்து சிம்பிளிஃபை பண்ணும். 9 இன்ட்டு 1/3 the whole power 7 கிடைச்சிருக்கு. இது எப்படி எழுதிக்கலாம்? 9 எப்படி எழுதிக்கலாம்? 3க்கு எழுதும்போது 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 1/3 பவர் 7. இனி இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர். கீழே இருக்கிறத எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ்ல எழுதிக்கலாம், கரெக்டா? -7. இனி மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 பவர் -5ன்னு கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம்? 1/3 the whole power 5ன்னு எழுதிக்கலாம், கரெக்டா? 1/3 the whole power 5 is the answer. Third problem, 2, 4, 8, 16 இந்த சீரிஸோட என்ன கேட்டேன்? ஃபைண்ட் தி ரேஷியோ அண்ட் 7th term கேட்டிருக்காங்க. அதோட ரேஷியோவும் 7th termம் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேஷியோ ஃபைண்ட் பண்றோம். ரேஷியோ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், கரெக்டா? செகண்ட் டேர்ம் இங்க என்னது? 4 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 2. 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2. ஆர் வந்து இப்போ நம்மளுக்கு 2ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இனி என்ன கேட்டிருக்காங்க? அண்ட் 7th term கேட்டிருக்காங்க. T7 கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு Tn nth டேர்முக்கான ஃபார்முலா என்னது? A இன்டு ஆர் பவர் n மைனஸ் 1. இதான் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு கேட்டது T7. T7 இஸ் ஈக்குவல் டு இங்க A என்னது? 2 இன்டு ஆர் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 2ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆர் 2 n என்னது? 7 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 இன்டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 2 பவர் 6. இனி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 பவர் 7 சொல்லிட்டு கிடைக்கும். 2 பவர் 7 is the answer. Fourth sum, in a geometric progression, the fourth term is 8/9 and the 7th term is 64 divided by 243. Find the first term and the common ratio. தமிழ்ல கீழே இருக்கு. தமிழ்ல என்னன்னா, ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் 4வது உறுப்பு தந்திருக்காங்க மற்றும் 7வது உறுப்பு தந்திருக்காங்க எனில் முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு தந்திருக்கதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். எந்த டேர்ம், அதாவது 4th term 7th term எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் எந்த டேர்முக்கான ஃபார்முலா என்னது? Tn is equal to A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. இதான் வந்து எந்த டேர்முக்கான ஃபார்முலா, கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன தந்திருக்காங்கன்னா 4th term தந்திருக்காங்க. அப்போ 4th termனா T4 is equal to என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஏயும் தெரியாது ஆரும் தெரியாது. அப்போ A இன்ட்டு ஆர் நம்மளுக்கு 4th termனு தெரியும். அப்போ 4 மைனஸ் 1 4 மைனஸ் 1 என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும், கரெக்டா? ARக்கு is equal to எவ்வளவு தந்திருக்காங்க? 8/9 தந்திருக்காங்க. 8/9 இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி எடுத்துப்போம். ரெண்டாவது என்ன தந்திருக்காங்க? 7th term தந்திருக்காங்க. அப்போ T7 is equal to என்னது? A தெரியாது. அப்போ A R பவர் 7th term 7 மைனஸ் 1 என்ன கிடைக்கும்? 6. A R பவர் 6 is equal to என்னது? 64 divided by 243. 64 divided by 243. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் டேர்மும்
காமன் ரேஷியோவை நம்மள கண்டுபிடிக்கணும். இப்போ இப்படி இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த equation 2ல இருந்து equation 1 வந்து டிவைட் பண்றோம். equation 2 டிவைடட் பை equation 1 implies என்ன கிடைக்கும்? 2 என்ன இருக்கு? லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு? a r பவர் 6 டிவைடட் பை equation 1ல லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு? a r cube ஈக்குவல் டு equation 2ல என்ன இருக்கு? ரைட் சைடுல 64 டிவைடட் பை 243 டிவைடட் பை அங்க மேல equation 1ல என்ன இருக்கு? a டிவைடட் பை 9. இனி வந்து கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? a கேன்சல் ஆகும். கரெக்டா? இனி r பவர் இது வந்து எப்படி இருக்கு? r பவர் 6 கரெக்டா? r பவர் 6 மைனஸ் இந்த r கியூப் மேல போகும்போது என்ன ஆகும்? மைனஸ்ல போகும். கரெக்டா? -3 ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம்? 64 டிவைடட் பை 243 கீழே இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? மேலே கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலா எழுதுவோம். ரெசிப்ரோக்கலா எழுதும்போது என்ன கிடைக்கும்? 9 டிவைடட் பை 8. கரெக்டா? இனி வந்து கேன்சல் பண்றோம். இங்க கீழே எழுதிக்கிறோம். எழுதுனா மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? r கியூப் ஈக்குவல் டு இனி இங்க வந்து கேன்சல் பண்றோம். 8 ஆர் தான் என்னது? 64. அப்போ 8 கட் பண்ணா 8 கிடைக்கும். ninth டேபிளுக்கு 243 டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 18 2 டேபிள் 8 9 2 சார் 18. இங்க பேலன்ஸ் எவ்வளவு? 6 இருக்கு. 63 63னா 7 டைம்ஸ் போகும். 27. அப்போ r கியூப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 8 டிவைடட் பை 27. இதுல இருந்து நம்ம r கண்டுபிடிக்கலாம். r கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ஒரு கியூப் ரூட்டால ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். கரெக்டா? இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு 6 கிடைச்சிடும். ஈக்குவல் டு இந்த சைடு கியூப் ரூட் ஆஃப் 8 டிவைடட் பை 27. கியூப் ரூட் ஆஃப் 8 கியூப் ரூட்டுக்கு வெளியில வரும்போது 8 என்னவா வரும்? 2 வரும். 2 டிவைடட் பை 27 எப்படி வரும்? வெளில வரும்போது 3 வரும். அப்போ 6 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. 6 எவ்வளவு? 2 டிவைடட் பை 3 தான் 6. இனி நம்மளுக்கு என்னெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா 6 கேட்டிருந்தாங்க. கூடவே என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏயும் கேட்டிருந்தாங்க. அப்போ இனி வந்து ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த r கியூப் வேல்யூவை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஏ கிடைக்கும். கரெக்டா? r கியூப் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா ஏ கிடைக்கும்ல. இனி அப்போ 1 இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் என்னது? a இன்டு r கியூப் எவ்வளவு? 8 டிவைடட் பை 27. இது எங்க எழுதணும்? 8 டிவைடட் பை 27 ஈக்குவல் டு என்னது? 8 டிவைடட் பை 9. 8 டிவைடட் பை 9. இனி வந்து கேன்சல் பண்றோம். 8 கேன்சல் ஆகும். 9th டேபிளுக்கு 27 எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும். இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? a is equal to 3 சொல்லி கிடைச்சிருக்கு. a equal to 3 சொல்லி கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஏயும் ஆரும் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரெண்டுமே கண்டுபிடிச்சோம். ஏ எவ்வளவு கிடைச்சிருக்கு? 3. r வந்து 2/3 சொல்லி கிடைச்சிருக்கு. இதான் ஆன்சர். லாஸ்ட் சம் இன்னர் ஜிபி அந்த சீரீஸ் தந்திருக்காங்க. ஃபைண்ட் T7 சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு TN ஃபார்முலா என்னன்னு தெரியும். a இன்டு r பவர் n-1. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த சீரீஸை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 729. இனி என்ன நம்மளுக்கு தேவை? 6 தேவை. கரெக்டா? 6னா என்னது? செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணும். செகண்ட் டேர்ம் என்னது? 243 டிவைடட் பை 723. வந்து தேர்ட் டேபிள் கொடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 8 3s are 24. 1. இது தேர்ட் டேபிள் கொடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 2 4 3 243. இனி 9th டேபிள் கொடுப்போம். 9th டேபிளுக்கு போனால் என்ன கிடைக்கும்? 9 9s are 81 டிவைடட் பை இது 18 2 6 27. திரும்ப 9th டேபிள் போனால் என்ன கிடைக்கும்? 3 1/3. r is equal to நம்மளுக்கு என்னன்னா 1/3 சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது T7 தான் கேட்டிருக்காங்க. இப்போ T7 is equal to a எவ்வளவு? 729 இன்டு r எவ்வளவு? 1/3 the whole power. n வந்து 7. கரெக்டா? 7 minus 1 என்ன கிடைக்கும்? 6 equal to 729 இன்டு 1 divided by 3 power 6. இந்த 729 3 ஓட பவர்ஸா எழுத போறோம். அதுக்கு
நம்ம வந்து டா மெத்தடில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 4 3. திரும்ப 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 8 1. திரும்ப 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6னா 2 7 27. திரும்ப 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 9. திரும்ப 3ஆல் மல்டிப்ளை பண்ண 3. இப்போ இந்த 729 3 பவர் எழுதும்போது எப்படி எழுதலாம்? 3 பவர் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. 3 பவர் 6 இன்ட்டு 1 டிவைடட் பை 3 பவர் 6. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. ஆன்சர் 1 இஸ் த ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மேக்ஸ் வித் ஜேஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.